ஈரோட்டில் தவறான அறுவை சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக கூறி தனியார் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகில் உள்ள செலம்பன்குட்டையை சேர்ந்தவர் முருகன். இவரது மனைவி சுமதி வயிற்றுவலி காரணமாக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 2 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் சுமதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மருத்துவர்களின் தவறான சிகிச்சையே உயிரிழப்புக்கு காரணம் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சுமதியின் உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இல்லை ஆயில் காப்பீடு திட்டத்தில் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் அவங்க எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் ரெடி பண்ணிக்க திங்கக்கிழமை பண்ணிடலான்னாங்க. திங்கக்கிழமை பணத்தை ரெடி பண்ணி கட்டிக்கிட்டோம். கட்டினதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அந்த சிறுநீரெலாம் மேலையெல்லாம் ஏறி அவங்க தவறான ஆப்ரேஷனால் சிறுநீரெலாம் மேலே ஏறி ஆப்ரேஷன் பண்ண ஹோல்ஸ்லேருந்து தண்ணி வெளியே வந்தது புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் 2வது ஆப்ரேஷன் பண்ணுறப்ப ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கலையே நீங்கள் காப்பீடு திட்டத்தில் பணத்தை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேங்க, நீங்கள் காப்பீடு அதுக்குண்டான ஆதாரத்தை எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட வாங்கிட்டாங்க. பணத்தையும் வாங்கிட்டாங்க, ஆயுள் காப்பீடு திட்டத்துக்குண்டான ஆதாரத்தையும் வாங்கிட்டாங்க. காலையில் செத்து போச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன, இது நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த விவகாரம் தொடர்பாக சுமதியின் கணவர் அளித்த புகாரின் பேரில் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.